எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். இந்த முறை யூரோப்பா லீக் ஃபைனல் மேட்ச் பத்தி பேச போறோம். மான்செஸ்டர் யுனைடெட் டாட்டன்ஹாம். ஆஸ் யூஷுவல் மான்செஸ்டர் யுனைடெட் தோத்துருச்சு. டாட்டன்ஹாம் கப்பு ஜெயிச்சிட்டாங்க ஒரு வழியா. கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு ஒரு டிராஃபி, அப்புறம் 43 வருஷம் கழிச்சு ஒரு யூரோப்பியன் டிராஃபி டாட்டன்ஹாம் ஜெயிச்சிருக்கு. யா தே ஆர் பேட் டீம், பட் யுனைடெட் வாஸ் வர்ஸ்ட் டீம் இன் த கிவன் லாஸ்ட் அந்த 50 நாள்ல years time. ஆக்சுவலா எக்ஸப்ட் த கோல் ரெண்டு டீமுமே ஏன் 16-17 இருக்காங்கன்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அதான் அதாவது ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் ஏதோ கொஞ்சம் பாஸ் பண்ணி இது பண்ணாங்க. அவங்க வந்து ஒரே இதுதான் கிராஸ் பண்ணாங்க. மெக்வேர்னு அவ்வளோ உயரமா ஒருத்தர் இருக்காரு, அவர் இருந்தும் ஷாவை பயங்கரமா டார்கெட் பண்ணாங்க. அது ஏன் ஷாவை முதல்ல இறக்கி விட்டாங்கனாலே எல்லாத்துக்கும் டவுட் தான். ஷா வந்து சீசன் ஆஃப்ல இருந்தாரு, திடீர்னு இங்க வந்து எப்படி அவர் ஃபைனல்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? லெஃப்ட் சைடட் டிஃபெண்டர் லெஃப்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் அவுட் ஆஃப் தி சீசன் முதல்ல அவர் தான் இருக்காரு, வேற வழி கிடையாது, அதனால விளையாடுறாங்க. ஹேடனும் நடுவில் வந்து நல்லா விளாட்னாரு, பட் அவர் இப்பதான் இன்ஜுரி வந்து வராரு, அதனால விளாட முடியாது. மவுண்ட் தெரியாதனமா அந்த போன மேட்ச் ஒழுங்கா 2 கோலை போட்டாரா, அதனால அவர் உள்ள கொண்டு வந்தது இல்ல. இந்த மவுண்ட் ஹாய்லண்ட் கர்னாச்சோ வந்து லாஸ்ட் 10 பிரீமியர் லீக் கேம்ஸ் ஒரு ஷாட் கூட இல்ல, ஆன் டார்கெட் இல்ல, ஷாட் இல்ல. என்னடா ஸ்ட்ரைக்கர் 10 அதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கரிச்சு கொட்டலாம். அடுத்த சீசனும் பெருசா இது பண்ணுவாங்கன்னு டவுட் தான். அவங்க கோல் கீப்பர் வந்து விக்காரியோ வந்து எவ்வளோ மான்செஸ்டர் யுனைடெட் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 பால் கொடுத்தாரு, வந்து தடுக்கிறேன் இது தடுக்கிறேன் அப்படின்னு. நம்ம கீப்பரும் வேஸ்ட். ஒனானா அதுக்கு மேல நீ என்னடா? ஒனானா வந்து we have to move on, கிளம்புப்பா, அதுக்கு டெகேயாவே கூட கொடுத்துருங்க அப்படின்ற டெகேயாவே பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல. நடுவுல அவர் வந்து இந்த சாம்பியன்ஸ் லீகா இந்த சாம்பியன்ஸ் லீக்ல ஒனானா இருக்கும்போது பெஸ்ட் கோல் கீப்பர் ஆஃப் த டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் லீக்ல அவர் அந்த டீம் ஆடும்போது. இன்டர் மிலானா பிரைட்டி இன்டர் மிலான் நல்ல டிஃபென்ஸ் நல்லா இருக்கும், பாலே வந்திருக்காது, அதனால பெருசா நிறைய ஃப்ரீ இது கிளீன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சும்மா நேரா வர்றதே பயங்கரமா தடுக்கிற மாதிரி. இந்த கோலே வந்து ஓகே, அது ஃபுல்லா தடுக்க முடியும்னு சொல்லல, பட் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. டிஃபெண்டர் வந்து கோல் கீப்பர் மேல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அது இருந்தாதான் அவங்களால. நடுவுல அந்த கசிமீரோவும் ஒனானாவும் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்கலாம் சொன்னாங்க. அதான் சும்மா நீ பண்றதே ரொம்ப கேவலமா கோல் கீப்பிங் பண்ற, மத்தவங்களை திட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டி விட்டான்னு நினைக்கிறேன். போ அப்படின்னு, இப்படிதான் போய் நில்லு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் தான் இந்த யாரு நல்லா விளையாடுனாப்ல. அம்மாடு வந்து இந்த சீசன் டீசன்ட். அம்மாடும் மசூரியா இந்த சீசன் இந்த மேட்ச்ல வந்து பெஸ்ட் பிளேயர் அவர்தான், அந்த அளவுக்கு நல்லா விளையாடினாரு. டோர்கவும் ஓரளவு பரவாயில்ல. டோர்கோ வந்து அஃபென்சிவ்லி கிரேட், அஃபென்சிவ்லி நல்ல ஃப்ரண்ட்ல நல்லா வராரு. ஃபைனல் பாஸும் இல்ல, ஃபர்ஸ்ட் நிறைய 2-3 கிராஸ் நல்லா. ஆனா இந்த சீசன் என்னன்னா, இது வரைக்கும் கப்பு ஜெயிக்காத எல்லா டீமும் தான் கப்பு ஜெயிச்சிச்சு. கிறிஸ்டல் பேலஸ் எஃப்ஏ கப்பு, நியூ காசில் யுனைடெட் அந்த கராப்ரோ கப்பு, இவங்க யூரோப்பா லீக். ஹோப்ஃபுல்லி பிஎஸ்ஜி வில் வின் சாம்பியன்ஸ் லீக். ஜெயிக்காதா ஃபைனல்ஸ் கான்ஃபரன்ஸ் லீக்? செல்சி அப்ப ஜெயிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ரூபன் அமோரிம் இருப்பாரா போயிடுவாரா? அதெல்லாம் கண்டிப்பா இருப்பாரு. அதெல்லாம் வரும்போது பெருசா பிடிக்கவே இல்ல. போனாலும் காம்படிஷன் கேட்க மாட்டேன், நான் போயிருவேன் அப்படின்றாரு அவரு. அவருக்கும் அனுப்பிடலாம். இது வேற இல்லையா? அதாவது வரும்போது என்ன நம்ம என்ன 4th இருந்த டீம் 3rd இருந்த டீம் என்ன 17 கொண்டு வந்தாங்க, வரும்போது 13 இருந்துச்சு. இப்ப என்ன இருக்கு, வரும்போது எல்லாம் இதுல என்ன கேட்டிருந்தீங்கன்னா 10 கேட்கிற டீமை கொடுத்திருந்தா ஓரளவு நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்டா இருந்திருக்காது, பட் ஒஸ்டா ஆகும் போயிருக்காது. அதுக்கெல்லாம் ஒஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒஸ்டா இருந்தா கூட பரவாயில்ல. 13th 11th ஃபினிஷ் பண்றதுக்கும் 17th 16th ஃபினிஷ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்னும் இல்ல. 16th ஃபினிஷ் பண்ணா என்ன, 11th ஃபினிஷ் பண்ணா என்ன, ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. 5 பிளேஸ் டிஃபரன்ஸ். 5 பிளேஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 5ல ஜெயிச்சாதான் மேட்டர் உண்டு, சாம்பியன்ஸ் லீக் போவீங்க. இல்ல அட்லீஸ்ட் 8ல முடிச்சாதான் யூரோப்ல இருப்பீங்க. இப்ப நல்லது என்ன தெரியுமா, ஆர்சனல் இப்படிதான் இருந்துச்சு.
ஒரு தடவை வந்து யூரோப்பே இல்ல இல்லாம இல்ல இல்ல ஆர்சனல் வெறும் இப்படிதான் இருந்தது. செல்சி கடைசி பிரீமியர் லீக் விளையாடும் போதும் இந்த மாதிரி தான் 14th 15th முடிச்சு அடுத்த டைம் வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சாங்க எந்த மேட்சும் ஆடாம. ஆமா அதான் இவங்கிட்ட இந்த வீக்லி வருஷம் வந்து ஒரு ஞாபகம் மேட்ச் தான் வரும் இனி. யூரோப்பியன் இல்லாம ரெஸ்ட் இல்லாம இருக்கும். அதுவும் வீக்லி இல்லாம ஒரு மேட்ச் மான்செஸ்டர் வரும். யுனைடெட் வந்து என்னதான் இவ்வளவு கேவலமா விளையாடினாலும் தே டோன்ட் நீட் யூரோப்பியன் ஃபுட்பால் இருந்தா தான் வருவேன் அப்படின்னு இல்லாம மான்செஸ்டர் யுனைடெட்னு ஒரு இது இருக்கும். என்ன இப்ப அந்த $100 மில்லியன் $100 மில்லியன் காசு இல்ல, அதனால வந்து ப்ரூனோ வேற மான்செஸ்டர் யுனைடெடுக்குன்னு இது இருக்குன்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சோம். ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்கு இப்ப இல்ல. இருக்கும்டா. இப்ப சும்மா அதான் நிதர்சன உண்மை. அதெல்லாம் அதெல்லாம் இப்ப குன்ஹா இருக்கான், ஏன் வராங்க? நான் சும்மா 16th டீம்ல அது வரான். காசு கொடுப்பாங்க. நம்மள்ட்ட கொஞ்சம் அளவு காசு இருக்கு. ஆப்வியஸா வுல்ஃப்ஸை விட யுனைடெட் ஒரு பெட்டர் டீம் தான். இப்ப இதே குன்ஹா வந்து சிட்டியோ ஆர்சனலோ செல்சியோ இருந்தா அவன் அதை தான் சூஸ் பண்ணுவான். செல்சி இல்லன்னு சொல்லாத, மத்த சிட்டி வேணா ஓகே ஃபைன், ஆர்சனலும் ஓகே மேபி இப்ப இருக்கிற இது இல்ல. லிவர்பூல் கேட்டா போவாங்க. நம்ம அந்த டாப் லெவல்ல இல்ல பிரைட்டி. அந்த பழைய பன்னீர்செல்வம்லாம் இல்ல. நம்ம வந்து இப்போ வந்து மெயினா நீங்க வந்து என்ன எம்பசைஸ் பண்ணணும்னா, இப்போ வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க உண்மையா என்ன சொல்லணும்னா, நீங்க 2 பேரும் தீவிர மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ். நான் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் தான். பட் ஆனா அது உண்மை என்னன்னா இது ஆர் டீப் டவுன் பாட்டம் ஆஃப் தி பிட். ஆனா அது வந்து நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு யுனைடெடுக்கு. கடைசி 12-15 வருஷமா 12 வருஷம் ரொம்ப அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே. பட் இன்னும் இது 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 எங்கேயும் தேர்ற மாதிரி தெரியல. அதனாலதான் சொல்றேன் we have to stick with them. ஏண்டா அதாவது ஒருத்தனை மேனேஜரா வந்துட்டு அந்த ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல இருந்த ராஷ்ஃபோர்டையும் அனுப்பி விட்டீங்க, இன்னொருத்தர அனுப்பி விட்டீங்க, எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் டீம் இம்ப்ரூவ் பண்ணி சான்சோ இவனையும் அனுப்பி விட்டாங்களா? ஆண்டனியும் முதலே போயாச்சு ஆக்சுவலி இப்ப இந்த கோச் வந்தப்பதான் அனுப்பி விட்டாரு அவரு. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு வெறும் அந்த பேட்ரிக் டோகோ மட்டும் சைன் பண்ணிட்டு டீம் இம்ப்ரூவ் பண்ணா அது அப்பயே பிளான் வந்து அவன் வந்து அப்பயே வரலன்னு தான் சொன்னான். நான் அடுத்த வருஷம் வரேன்னு. இல்லப்பா நீ இந்த வருஷமே வந்துரு, கொஞ்சம் பாரு, அடுத்த வருஷம் நாங்க ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் விண்டோ கொடுக்குறோம் தான் சொன்னாங்க. அதனாலதான் பெருசா சைன் பண்ணல ஜனவரி விண்டோலயும். யாரு சைன் பண்ணுவாங்க? சைன் பண்ணுவாங்கன்னா யாரு சைன் பண்ணுவாங்கன்னா யாரு வருவா? இந்த விக்டர் கார்கிஸ் அவனை சைன் பண்ணுவாங்களா? யாரோ ஒரு பிளேயர் வந்து நான் என்ன போயிருவேன்னு தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல புரூனோ பெர்னாண்டஸா? இல்ல கர்னாச்சோ வந்து கர்னாச்சோலாம் அனுப்புங்க. கர்னாச்சோலாம் வெளியே போயிடணும். கர்னாச்சோ மைனோ என்னன்னா அவங்கள வித்தா ஃபுல் ப்ராஃபிட் காமிக்கலாம். கர்னாச்சோலாம் வேலைக்கு ஆகாது வெற்றி. இல்ல அது ப்ராஃபிட் வைஸ் இப்போ அவனை 60 மில்லியன் வித்து 70 மில்லியன் எவ்வளவுக்கு விற்கிறோமோ அது என்டையரும் ப்ராஃபிட்ல காமிக்கலாம். அவன் வந்து அகாடமி பிளேயர். ஸோ ரூல் படி வந்து வித்தா அதை கணக்கு காமிச்சு நிறைய பிளேயர் 2 பிளேயர் சைன் பண்ணலாம் அந்த இதுல. அதனால அவங்கள மேபி விற்பாங்க. அப்புறம் ப்ரூனோ பெர்னாண்டஸும் வந்து என்ன சொன்னான்னா, என்னை வந்து நீங்களே போங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் இருப்பேன். பட் இப்போ வந்து சாம்பியன்ஸ் லீக் மிஸ் பண்ணதுனால அந்த 100 மில்லியன்னால கமர்ஷியல் ரீசன்ஸ்ல ஐ திங்க் சவுதி அரேபியால ஒரு டீம் வந்து கும்முன்னு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. லைக் என்னடா ரொனால்டோ அதிகமா காசு கொடுக்குறாங்க அவனுக்கு, கிளப்புக்கு இல்ல அவனுக்கு. அதனால வந்து நம்ம ஆளுங்க சரி அப்படின்னு சொன்னாலும் என்ன அப்படி சொல்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ் மட்டும் இல்லைன்னா இந்த ரெலகேட் ஆயிருக்கும். அதுதான் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இல்லைன்னா கடைசி 4-5 சீசனே மோசமா தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி தி ஒன்லி டீசன்ட் பிளேயர் ஃபார் தி லாஸ்ட் 5 சீசன் இஸ் பட் ஆனா இந்த இதுல வந்து ரொம்ப கேவலமா விளையாடுனான். அவனாலதான் அவ்வளோ பால வந்து டர்ன் ஓவர் ஆச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் அவ்வளோ டர்ன் ஓவர்ஸ் இருந்துச்சு. அந்த மவுண்ட் வந்து ரொம்ப பேசே இல்ல. மவுண்ட் எல்லாம் எதுக்கு சைன் பண்ணாங்களானே அது டவுட் தான். அது என்னத்தான் ஜூனியர் ப்ரோன்னு மவுண்ட் வித்த மாதிரி தான் நம்ம சான்சோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆமா அது உண்மைதான். மவுண்ட் போயிட்டான், சான்சோ போயிட்டான், ராஷ்வர்ட் போயிட்டான். பட் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல போயிலான்னு போயிடுவாரு. ராஷ்வர்ட் லோன்ல தானே இருக்காரு இல்லையா? எல்லாம் ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் சைன் ஆஃப் பண்ணிட்டாங்க. லோன்ல தான் இருக்கு. பட் திரும்ப வர மாதிரி இல்ல. அவன் ஆஸ்டன் வில்லா வந்து குவாலிஃபை ஆயிருவாங்களா சாம்பியன்ஸ் லீக்? ஆஸ்டன் வில்லா குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா ராஷ்வர்ட் வர்றது கஷ்டம் தான்.
இல்லனாலும் கிடையாது. ராஷ்ஃபோர்ட் இஸ் நாட் கமிங் பேக் டு மான்செஸ்டர் ராஷ்வர்டே யுனைட்டட். சொல்லிட்டாரு. ராஷ்வர்டே சொன்ன இன்டர்வியூல வந்து மார்க்கஸ் நீங்க ராஷ்வர்ட் அவர் திருப்பி MBE. எடுக்கிறப்ப தெரியல. அவன் இப்போ குவாலிஃபை ஆறாங்களோ இல்லையோ, ஆஸ்டன் வில்லா வாண்ட்ஸ் டு சைன் ஹிம். பட் ஆமா வந்து ஆமா. இவரோட குறிக்கோள் வந்து நான் பார்சிலோனாக்கு விளையாடணும்னு அடம் பிடிக்கிறாரு. பார்சிலோனா வந்து இருக்கிற கை காசெல்லாம் போட்டு 2 பிளேயரை சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாம வச்சிருக்காங்க. அவன் டிரான்ஸ்ஃபர் ஃபீ பிரச்சனை இல்ல, இல்ல வேஜஸ் பார்சலோனா தான். பரவாயில்ல, ஆக்சுவலா காசு ஈஸி இல்லைன்னாலும் ஓரளவு மேனேஜ் பண்றாங்க டீமை. நம்ம ஆளுங்க அதுவும் கிடையாது. சரி, எனிவேஸ் குட் பிளே ஃபார் டாட்டனம். கடைசியில ஒரு யூரோப்பியன் லீக் ஜெயிச்சிட்டாங்க. சன் வந்து லெஜெண்ட் ஆஃப் டாட்டனம் ஆயிட்டாரு. கேப்டன் சாங். என்னடா எல்லாம் இந்த ஏதோ ஒரு இதுல போட்டிருந்தாங்களே, இது கடைசி இத்தனை வருஷமா ஹாரி கேன் வந்து இன்னும் பார்த்தா ட்ரோஃபி ஜெயிச்சிட்டாரு, இவங்க ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சிட்டாங்க. என்னடா அதான் சொல்லணும், இல்லை யார் ஜெயிக்காதவங்க எல்லாமே ஜெயிக்க ஜெயிச்சிட்டாங்க. மாட்டாங்க. ஆர்சனல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அது உண்மைதான். அதனால அது ஓகே. அந்த ஃபேர் கேம் ஃபார் அந்த கோச், அவர் பேர்னா லொபுட்டிகுலோவா. ஆனா இருந்தாலும் அவர் அவரை கிளப்பி ட்ரோஃபி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சார் கில்லி. அவர் கிளம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன கிளம்பி யுனைடெடும் போயிடுவாரா? சரி, யுனைடெட் சாக் பண்ணாங்கன்னா யாரு வருவாங்க? சாக்லாம் பண்ண மாட்டாங்கடா. பண்ணிட்டாங்கன்னு வைடா. பண்ண மாட்டாங்கடா. சரி, அடுத்த வருஷம் சாக் பண்றாங்க, யாரு கூட்டு வருவாங்க? அப்படி வாங்க. ஜிடேன் வருவாரா? ஜிடேன் என்னடா, ஜிடேன் வந்து ஒரே ஒரு இது வரைக்கும் கோச்சிங். இது வந்து ரியல் மேட்ரிட்ல வெறும் வந்து ரியல் மேட்ரிட் மட்டும் கோச்சிங் பண்ணவங்க எல்லாம் வந்து தேவையில்லை. அப்ப உங்களுக்கு யாரு? பெப்பு வருவாரா? பெப்புலாம் வரமாட்டாரு. டேய், பெப்பே வந்து அதிகமா பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்கன்னா நான் வெளியே போயிடுவேன், காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. வேற யாருமே இல்லையே சொல்ல தக்குன நல்ல கோச்லாம். கிளாப் வர மாட்டான். டேய் என்னடா நீ கிளாப் வந்தாலும் நினைக்கிறேன் நான் ரிட்டையர்மெண்ட் விட்டு வரேன் அப்படின்னாலும் மான்செஸ்டர் யுனைட்டட் எப்படி வருவான்? என்னடா பேசுற? நல்ல பொசிஷன்ல இருக்கான், அவன் எதுக்கு விட்டு வரான்? காசு தான் பிரதர். கிளாப் ரிட்டையர்மெண்ட் இருக்கா? இல்ல, அவருக்கு அதுலயே நல்ல காசு தான் நினைக்கிறேன். எனக்கு அதை விட கூட காசு கொடுத்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல. காசு தான் கொடுத்தாலும் he won't come to Manchester. என்னடா பேசுறீங்க? அவன் வந்து லிவர்பூல் ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் அத்தனை வருஷம் கழிச்சு அதெல்லாம் விடுறா, அதெல்லாம் பத்தி பேச கூட வேணாம். கிளாப்லாம் பத்தி சும்மா ரூபன் ஆமரன் தானே கோச் அடுத்த வருஷம். அடுத்த சீசன் தலையில தொப்பியா ரிலகேட் ஆனா தவிர he will still be the manager. அதுக்கு அடுத்த வருஷம் அப்ப ரிலகேட் ஆகிறது உறுதி. வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்குவாங்கடா. ஏன் புரியல? 3-4-2-1 ரெலிகேட்லாம் ஆக மாட்டாங்க, அந்த அளவுக்கு போக மாட்டாங்க, கவலைப்படாத. எப்படியா தேர்த்திடுவாங்க, முடிப்பாங்க. 16th அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்படிலாம் பண்ணா எல்லாம் இப்ப என்னன்னா இல்ல வெற்றி ரொம்ப மோசமா ஆடுறாங்க. நான் சொல்றேன் காசு இருக்கு. ஆக்சுவலா 17th 15th 14th எல்லாம் வந்து 200 மில்லியன் வச்சிருக்காங்க. கடைசி 58 வருஷத்துல இந்த டீம் தான் இருக்கிறதுலே வர்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட் டீம் எவர். லைக் அந்த மாதிரி இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு டீம் இருந்ததே கிடையாதுன்னுட்டாங்க. சைன் பண்ணுவாங்க, நிறைய பேர் சைன் பண்ணுவாங்க. டிஃபென்சிவ்லி ஐ திங்க் we are all right. ஒன்ஸ் மார்டினஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா லைக் பேக்கப் வச்சு சொல்றேன் ஓரளவுக்கு. சரி, கோல் கீப்பரை மாத்துவாங்களா? கண்டிப்பா மாத்தணும். யார் கோல் கீப்பரை மாத்தாம போனீங்கன்னா அவ்வளவுதான், அடுத்த வருஷம் ரெலகேஷன் தான். அவன் நிறைய காசு கொடுத்து வேற வாங்குறாங்க. 3 பேரும் போறாங்க. ஒன்னா பேண்டீர், வேற டாம் ஹீட்டன் ரிட்டையர் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் விளையாடலாம் பாரு சும்மா. சரி, போகும்போது இந்த ஒரு மேட்ச் விளையாட்டு போகணும். இந்த கீப்பரே வச்சிருந்திருக்கலாம். நாட்டிங்ஹாம் இப்ப கீப்பரா இருக்காரு. யாரு? நாட்டிங்ஹாம் இல்ல, நீ இவன சொல்ற, கிறிஸ்டல் பேலஸ் கீப்பர் சொல்ற. சாரி, கிறிஸ்டல் பேலஸ் கீப்பர். அதெல்லாம் அவன் இப்பெல்லாம் வரது இல்லை. இப்ப ஐ திங்க் மார்டினஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆஸ்டன் வில்லா மார்டினஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் ஆக்சுவலா ஆஸ்டன் வில்லால இருந்து போறான். அவன் ஆக்சுவலா அவன் கோட் ஆக்சுவலா எஸ்பானியோல இருக்கான கார்சியா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இது நீஸ் கீப்பர் பிரெஞ்சு லீக்ல நீஸ், அவங்க அந்த கீப்பரோட பேசிருக்காங்க, குல்லரான ஒருத்தன். அப்புறம் ஆக்சுவலி எனக்கு வந்து டிராஃபோர்ட் சைன் பண்ணா நல்லா இருக்கும்.
பர்ன்லி கோல் கீப்பர் தெரியல, ஞாபகம் இல்ல அந்த யாருன்னு. டோனர்மெல்லாம் வரமாட்டான் வெற்றி. எப்படியும் இந்த வாட்டி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருவாங்க, கண்டிப்பா வரமாட்டான். அவ்வளோ காசும் கோல் கீப்பர் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இல்ல, மத்ததெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும். ஆக்சுவலா நல்ல கீப்பர் தான், ஆனா வரமாட்டான். இப்ப இருக்க யுனைடெட்டுக்கு வரமாட்டான். டிராஃபர்ட் வந்து சிட்டி அகாடமில இருந்தான், இப்போ வந்து பர்ன்லில வந்து ஹையஸ்ட் க்ளீன் ஷீட். பட் நியூ காஸ்லும் பேசிட்டு இருக்காங்க, நம்மளும் பேசிட்டு இருக்கோம். ஸோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சைன் பண்ணுவாங்க. நியூ காஸ்ல் போப்பா யாரு கீப்பர்? போப் தான் கீப்பர். பட் போப் இந்த சீசன்ல கொஞ்சம் இன்ஜுரி, போன சீசன் இன்ஜுரி, இந்த சீசன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா அவங்க கிட்டயும் காசு கிடையாது. கீப்பர் இதுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் போயிட்டாலும் they will spend in other positions. ஸ்ட்ரைக்கர் வந்து அவங்ககிட்ட தான் காசு இருக்கேடா. காசு இருக்கிறது வேற, ரெவென்யூ இருக்கிறது வேற. ரெவென்யூ வந்து காசு இருக்குன்னா உட்காந்து சவுதி அரேபியா ஓன்டு நியூ கேசல் வந்து இந்தாங்க உங்களுக்கு மான்செஸ்டர் சிட்டி மட்டும்தான் இல்ல நாங்க விற்க மாட்டோம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு காசு கொடுப்பாங்க. இப்பதான் அதான் இது இருக்குல்ல, ஃபேர் பிளே இருக்கிறதுனால. ஃபேர் பிளே வந்து கொண்டு வந்தது நம்ம வந்து இந்த மத்த எல்லாம் வந்துடக்கூடாது, நம்ம ரெவென்யூ இருக்கு டீம்ல இப்படின்னு வந்தா சிட்டி வந்து ஏமாத்துறாங்க. ஆனா அந்த கேஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். அதெல்லாம் வந்து அது என்ன முடிஞ்சிருக்கு 165 கேஸா? அதான் இந்த கேஸ்ல வச்சு முடிச்சு ரெலகேட் பண்ணி அனுப்பி விடுங்க. அடுத்த வருஷம் நம்மளும் வெளியே வாங்க, பின்னாடி அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். லீக் 1 விளையாடலாம். லீக் 1டா மான்செஸ்டர் லீக் 1ல பாத்து எதிர்பார்க்கறேன். அது நடக்காது, பாப்போம். ஜெயிச்சிருவாங்க, நடக்கலாம். இல்ல 12 வருஷம் இது வரைக்கும் யுனைட்டட் பிரீமியர்ஷிப் லீக்லன்னா யூரோப்பியன் ஃபுட்பால் கிடையாது. வெறும் 38 மேட்ச் பிளஸ் FA கப் கால இதுதான் லீக் கப் தான். அதால வந்து இந்த இன்ஜரி கம்மியா இருக்கும், பிளஸ் ரெவென்யூ கம்மியா இருக்கும். ரெவென்யூலாம் ஓரளவுக்கு ரெவென்யூ வந்து என்ன பெருசா இவங்க போன வருஷத்துல பயங்கரமா ஜெயிச்சாங்களா ஏதாச்சும் ஒரு மண்ணும் ஜெயிக்கல. இல்ல யூரோப் டெலிகாஸ்டிங் ரைட்ஸ் கூட இருக்கும்ல. இல்ல இதுல என்னன்னா சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் குவாலிஃபை ஆனா நம்ம பிளேயர்ஸ் வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்பதான் குவாலிஃபை ஆகல, அவங்க வேஜஸ் எல்லாம் கம்மியாயிடும், பாதி அளவு கம்மியாயிடும். சோ அதுல கான்ட்ராக்ட்ல அப்படி இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு இதுதான், கொஞ்சம் அதெல்லாம் காசை வச்சு இது பண்ணிக்கோங்க. காம்படிஷன் இல்லாம கூட நான் போறேன்றானே. சைன் பண்ணுவாங்கடா, இப்ப குன்ஹா சைன் பண்ணுவாங்க, இவன் லியாம் டெலாப் இல்லனா விக்டர் கேஸ், இவங்க 2 பேர்ல யாராச்சும் சைன் பண்ணுவானுங்க. மிட்ஃபீல்ட் தான் எனக்கு சைன் பண்றது பிரச்சனை இல்ல, யார அனுப்புவாங்க? ஒனானா போய் ஆகணும், மவுண்ட் போகணும், ஹோய்லண்ட் போகணும், கர்னாச்சா போகணும். லாக்குல் நீங்க வந்து இப்போ இந்த 11 பேரையும் அனுப்புங்க. இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ரீவாம்ப் பண்ணனும் சொன்ன மாதிரி சென்னையாவது பரவாயில்ல வெற்றி ப்ரோ, இவங்க அதை விட கேவலமா இருக்காங்க. அத்தனை பிளேயர் இருக்காங்க, வாங்கலாம். கிரிக்கெட்ல அது மாதிரி பண்ண முடியாது. இல்ல நான் ஆக்சுவலா சென்னை வந்து இப்ப அடுத்த வருஷம்லாம் ஓரளவு விளையாண்டு 4th 3rd 2nd கூட வரும், ஃபர்ஸ்ட் ஜெயிக்கலனாலும். ஆனா இவங்க அப்ப அடுத்த வருஷம் ஒன்னும் கிடையாது, அதிகபட்சம் 7th 8th முடிப்பாங்க நல்லா விளையாண்டாங்கன்னா. ஏன்னா அதை விட நல்ல டீம் இருக்காங்க. இல்ல 7th 8th பண்ணா போதும். இல்ல அது இல்ல சொல்றேன், மீதி 7 டீம் அதை விட நல்ல டீம் இருக்குன்னு சொல்ல வர. இவங்க துவம்சம் பண்ற டீம்லாம் நிறையவே இருக்கு, நிறைய வந்துருச்சு, நிறைய காசு இருக்கு எல்லா டீம்கிட்டையும். எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்ல நிறைய சவுத் அமெரிக்கன் மார்க்கெட்ல போய் எல்லாம் பிரைட்டன்லாம் பாரு, சும்மா போய் ஒரு 2-3 பேரை சைன் பண்ணிடுறானுங்க. எவனா ஒருத்தன் நல்லா வந்துடுறான், அவனை வந்து ஒரு 120 மில்லியனுக்கு நல்லா செல்சி இந்த வச்சுக்க இந்த மிட்டோமாலாம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல காசுக்கு. மிட்டோமாலாம் அவ்வளவு போக மாட்டான், பட் ஏதோ ஒரு நல்ல காசுக்கு அவன் பெருசா எடுத்துருக்க மாட்டேன். இப்ப இந்த பலேமான் வந்துருக்கானே மிட்ஃபீல்ட் விளையாடுறானே, அவன் தான் அடுத்த இதுக்கு போவான். நம்மளே கிறிஸ்டல் பேலஸ் வந்து இந்த மெயினா இந்த ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, நல்லா கம்மியான இதுக்கு திருப்பி அவங்கள விட்டுருவாங்க. இல்ல இப்ப அதுல கிறிஸ்டல் பேலஸ் வந்து வாட்டன் இருக்கான், ஆடம் வாட்டன், அவனையும் சைன் பண்ணா நல்லா இருக்கும். பட் ஆனா அவன் வருவானா? அந்த ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணுவாங்களா கிறிஸ்டல் பேலஸ் ஸ்ட்ரைக்கர்? அதெல்லாம் மட்டடெல்லாம் தேவையில்ல, மட்டடெல்லாம் அவங்களே வச்சுக்க சொல்லுவாங்க, அவங்களே 45 மினிட்ஸ். அவன் கிட்ட லுக்காக்கு பார்ட் 2 அவன் அதான் 10 அவனே வச்சுக்கணும். முடிவா ஒன்னு சொல்லுங்க, பிரைட்டிஸ் முடிச்சு விட்டுரும். என்ன அதான் குட்டி சோரா போச்சு, நாசமா போச்சா சீசன்?
ஜெயிச்சிருந்தா காசு வந்திருக்கும். அதே ஜெயிச்சிருந்தாலும் அடுத்த தடவை சாம்பியன்ஸ் லீக்ல குரூப் ஸ்டேஜஸ்ல வெளியே வந்திருப்போம். ஸோ அது வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்தா நாங்க அதோட அடுத்த இதுக்கு போறோம் அப்படிலாம் ஒன்றும் கிழிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய இது இல்லை. சாம்பியன்ஸ் லீக் போனதுக்கு ஒரே இது $100 million பவுண்ட்ஸ். அது வச்சிருந்தா ஒரு பிளேயர் வாங்கியிருக்கலாம் பிளஸ் வேஜஸோட. மற்றபடி ஒன்றும் பெரிய இல்லை. பார்ப்போம் எப்படி டிரான்ஸ்ஃபர் விண்டோ போகுதுன்னு. அதுவும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த ஹேடன் அந்த மாதிரி லைக் ப்ரீமியர் லீக்ல மற்ற அகாடமியில இருந்து கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்களை கொஞ்சம் சைன் பண்ணி சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்து தான் கொஞ்சம் இது பண்ணும். எல்லாவும் நம்ம பிளேயர் வாங்கிட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அத்தனை பிளேயர்ஸ் வாங்குற அளவுக்கு இதுவும் இல்லை ஃபண்ட்ஸும். பார்ப்போம் எப்படி பண்றாங்கன்னு. அதாவது நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றப்ப வந்து யூரோப்பா லீக் ஃபைனல்ஸ் மான்செஸ்டர் டாட்டன்ஹாம் மேட்ச் பத்தி ரிவ்யூ பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம். மேட்சை தவிர மான்செஸ்டர் அந்த மேட்ச்ல ரிவ்யூ பண்றதுக்கு என்ன எதுவும் கிடையாது. டாட்டனம் வந்து எத்தனை ஷாட்ஸ் ஆன் டார்கெட் சொல்லு? ஜீரோ ஷாட்ஸ். அது வந்து ஓன் கோல் தான், நான் ஒத்துக்க மாட்டேன். பிரெண்டன் ஜான்சன் கோல் எல்லாம் போட்டு ஆப்போசிட்ல போய் ஷா மேல பட்டு போன ஓன் கோல். ஒரு ஷாட் கூட டார்கெட்ல இல்ல. மான்செஸ்டர் யுனைடெட் எத்தனை ஷாட் டார்கெட்? 3 ஷாட் டார்கெட்ல. அது வந்து அதெல்லாம் கோல் கீப்பர் வந்து அவங்க விக்காரியா வந்து பீஸ் 2 ஷாட் நினைச்சு கூறுங்க அவன் விட்டான். அதுக்கப்புறம் போய் மத்த அந்த அவன் போய் கிளியரன்ஸ் பண்ணான். ஸோ அந்த மேட்ச்ல சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கல. அதனாலதான் இதை பத்தி பேசிட்டோம். நம்ம ரிவ்யூ சிம்பிளா முடிச்சிட்டோம். மான்செஸ்டர் யுனைடெட் ஃபியூச்சர் பத்தியும் பேசியிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இன்னும் ஃபியூச்சர் அடுத்த சாம்பியன்ஸ் லீக் ஓட வில் பி பேக். Sign off with this. Bye bye.